சிறு பிராணிகள் பற்றிய அனைத்து கனவு பலன்கள். நீங்கள் ஓர் அணில் பிள்ளையை கனவில் கண்டால் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய காதல் ஆர்வம் ஏற்பட போகிறது. அதற்காக நீங்கள் எதையும் தியாகம் செய்வதற்கு தயார் ஆகிவிடுவீர்கள். ஆனால் கடைசியில் அந்த அளவுக்கு அது தகுதி உடையது அல்ல என்னும் முடிவுக்கு நீங்களே வந்துவிடுவீர்கள். ஆகையால் தொடக்கத்தில் இருந்தே அந்த ஆர்வத்திற்கு அவ்வளவாக இடம் கொடுக்காமல் இருப்பதுதான் நல்லது. நீங்கள் ஓர் ஆமையை கனவில் கண்டால் உங்கள் காரியங்கள் எல்லாம் சற்று தாமதமாக நடைபெறுகின்றன. நீங்கள் வீண் பொழுது போக்குகிறவர் அல்லர் என்றாலும் இன்னும் சற்று விரைவாக செயலாற்றுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால் உங்களுடைய இப்போதைய சிரமங்கள் எல்லாம் மிகவும் எளிதில் தீர்ந்துவிடும். நீங்கள் எலிகள் அல்லது சுண்டெலிகளை கனவில் கண்டால் உங்களை பற்றி சில தவறான வதந்திகள் கிளம்பலாம். அவை கிளம்புவதற்கு இடம் ஏற்படாதவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ள இளையவர்களை அவர்கள் எப்படியோ போகட்டும் என்று நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அவர்களை சீர்திருத்தி நல்வழிப்படுத்த முயல வேண்டும். நீங்கள் எலிப்பொறியில் மாட்டிக்கொண்டு உள்ள ஒரு எலியை கனவில் கண்டால் உங்களுக்கு மிகவும் பிரியமான ஒருவருக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்து நீங்கும், அல்லது நீங்களும் அவர்களும் சண்டை போட்டுக் கொள்வீர்கள். ஆகையால் எது நேர்ந்தாலும் பொறுமையையும் நிதானத்தையும் கைவிடாமல் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு எறும்பு கூட்டத்தை கனவில் கண்டால் உங்களுடைய நோய்கள் நீங்கிவிடும். நீங்கள் வியாபாரியாயிருந்தால் உங்கள் வியாபாரம் வளர்ச்சியடையும். உங்களுக்கு ஒரு லாபகரமான பிரயாணமும் ஏற்படும். அதே சமயத்தில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கடுமையாக உழைத்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உங்களை எறும்புகள் கடிப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு பல தொல்லைகள் ஏற்பட போகின்றன. அவை சிறு தொல்லைகளாகத்தான் இருக்கும். ஆனால் அவற்றை சமாளிப்பதற்காக நீங்கள் உங்கள் திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அதன் பயனாக முடிவில் உங்களுக்கு ஒரு சிறப்பான பதவி உயர்வு அல்லது பொருளாதார மேம்பாடு கிடைக்கும். நீங்கள் ஒரு பெருச்சாளியை கனவில் கண்டால் உங்கள் எதிரிகள் உங்களுடன் வலிய வந்து சமாதானம் செய்து கொள்வார்கள். உங்களுக்கு தீமை செய்தவர்கள் தலைமறைவு ஆகி விடுவார்கள். சில முக்கியமான காரியங்களில் நீங்கள் சிறிதும் எதிர்பாராத இடையூறுகள் ஏற்படும். அந்த இடையூறுகளிலிருந்து நீங்கள் பெற வேண்டிய படிப்பினைகளை பெற்றுக்கொள்வீர்களானால் முடிவில் அவை உங்களுக்கு நன்மையாகவே மாறிவிடும். நீங்கள் ஒரு கீரி பிள்ளையை கனவில் கண்டால் நீங்கள் பிறர் காரியங்களில் தலையிடுவதையும் அவர்களை பற்றி தேவையற்ற விமர்சனங்கள் செய்வதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உங்களால் சமாளிக்க முடியாத சில பகைமைகளை நீங்கள் தேடிக் கொள்வீர்கள். தவளைகள் கத்துவது போல் கனவு கண்டால் உங்களை பலரும் பாராட்டி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு ஒரு பெரிய வருமானமும் ஏற்படும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு தொல்லையான பயணத்தில் ஈடுபட நேரிடும். அப்படி ஈடுபடாவிட்டால் குடும்ப தொல்லைகளுக்கு ஆளாவீர்கள். நீங்கள் ஒரு தவளையை கையால் பிடிப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் சிறிதும் எதிர்பாராத சில பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எனினும் அந்த மகிழ்வை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாதவாறு உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது சிறிது நோய் வந்து நீங்கும். நீங்கள் ஒரு தேரையை கனவில் கண்டால் உங்களுக்கு தெரியாமலேயே சில உட்பகைவர்கள் உங்களை பற்றி மட்டமான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். ஆனால் அவர்களால் பிற்பாடு உங்களுக்கு வேறு சில நன்மைகள் ஏற்பட போகின்றன. ஆகையால் இப்போதைக்கு அவர்களை நீங்கள் கண்டும் காணாதது போல் விட்டு விடுவதே நல்லது.
நீங்கள் ஒரு தேளை அல்லது நண்டு தெருக்காலை கனவில் கண்டால் ஒரு துன்பமான நோய்க்கு ஆளாக நேருமோ என்று நீங்கள் அச்சம் அடைகிறீர்கள். உண்மையில் நீங்கள் அஞ்சுகிற நோய் உங்களுக்கு வரப்போவது இல்லை. ஆனால் வேறு சிறிய நோய் உங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது. உடனே அதை போய் டாக்டரிடம் காட்டி குணப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு தேள் அல்லது நண்டு தெருக்கால் உங்களை கடித்து கொட்டிவிட்டது போல் கனவு கண்டால் உங்களுடைய மனத்தளர்ச்சி நீங்கி நீங்கள் மிகவும் உற்சாகம் அடையக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று அண்மையில் நடக்கப் போகிறது. அதாவது இனிமேல் உங்களுக்கு வாழ்வா தாழ்வா என்பதையே நிர்ணயிக்கும்படியான வழக்கு ஒன்று உங்களுக்கு முற்றிலும் அனுகூலமான முடிவு அடையப் போகிறது. ஆகையால் எதிர்கால திட்டங்களை நீங்கள் இப்போதே ஒரு எளிய உறுதியான அடிப்படையில் வகுத்து கொள்ளலாம். நண்டு தெருக்கால் என்பது நண்டுவாக்காளி என்னும் பெயரால் சொல்லப்படுகிறது. நீங்கள் நண்டுகளை கனவில் கண்டால் உங்களுக்கு சில கடன் தொல்லைகள் ஏற்படக்கூடும். அவற்றிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் நீங்கள் நெடுங்காலமாக தள்ளி போட்டு கொண்டு இருக்கிற ஒரு பிரியம் இல்லாத காரியத்தை உடனடியாக செய்ய வேண்டும். அதனால் இப்போது சிறிது நஷ்டம் ஏற்படுவது போல் தோன்றினாலும் பின்னால் அதனால் லாபம் ஏற்படும். ஆகையால் துணிந்து செயலில் இறங்குங்கள். நீங்கள் ஒரு நண்டை பிடிப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் வராக்கடனாக கருதி செலவு எழுதிவிட்ட ஒரு பெரும் தொகை உங்களுக்கு திடீர் என்று வரப்போகிறது. அது மட்டுமல்ல, உங்களிடமிருந்து அந்த கடனை வாங்கியவர் உங்களை தனக்கு கடனாளி ஆக்க பார்ப்பார். அதற்கு சிறிதும் இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் ஒரு நத்தையை கனவில் கண்டால் உங்களுடைய அசட்டையான பழக்க வழக்கங்களின் காரணமாக நீங்கள் பகைவர்களின் வலையில் வீழ்ந்துவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகி வருகிறது. அப்படி வீழ்ந்து விடாமல் அவர்களை ஆட்டி வைத்தபடியெல்லாம் நீங்கள் ஆட வேண்டி வரும். அவர்கள் வலையில் வீழக்கூடாது. ஆகையால் மந்தமான மனப்பான்மையை விட்டு சுறுசுறுப்பாக செயலாற்றுங்கள். நீங்கள் ஒரு பள்ளியை கனவில் கண்டால் நீங்கள் நாள்தோறும் வழக்கமாக செய்து வரும் காரியங்களில் உத்தியோகத்துறையில் உங்களையும் அறியாமல் ஒரு தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அத்தகைய தவறுகளை நீங்கள் எப்போது செய்வீர்கள் என்று உங்கள் மேல் அதிகாரிகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சாரை பாம்பை கனவில் கண்டால் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். ஆனால் கைகூடாமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் என்றும் பிற்பாடு நீங்களே நினைக்கும்படியாய் நேரும். ஆகையால் எந்த காரியத்திலும் அதன் இறுதியான விளைவு நன்மையாய் இருக்குமா தீமையாய் இருக்குமா என்பதை சிந்தித்து ஈடுபடுங்கள். நீங்கள் ஒரு நல்ல பாம்பை கனவில் கண்டால் ஒரு வஞ்சக பெண்ணின் சாகசங்களுக்கு இரையாகி நீங்கள் பல சொல்ல முடியாத துன்பங்களுக்கு உள்ளாக நேரிடும். உங்களுக்கு சில நண்பர்களின் பகையும் ஏற்படும். இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடக்கும். உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு அப்போது வாய்ப்பு நடக்கும். நீங்கள் ஒரு நல்ல பாம்பை உங்களை சீறி துரத்தி வருவது போல் கனவு கண்டால் சட்டத்தின் வரம்பை மீறுவதன் மூலம் நீங்கள் அரசாங்கத்தின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். அப்படி நேரிடாமல் நீங்கள் விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உங்கள் அண்ணன் தம்பிகளின் பகைமையை நீங்கள் தேடிக்கொள்ள கூடாது. ஒரு நல்ல பாம்பு உங்கள் வீட்டிற்குள் வந்து நுழைவது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்வு இனிமேல் வளமாக வளர்ச்சி அடையும். நீங்கள் இப்போது இருக்கும் வீட்டை புதுப்பித்து கட்டுவீர்கள் அல்லது புதிதாகவே ஒரு வீடு வாங்குவீர்கள். அதே சமயத்தில் தவிர்க்க முடியாத சில தர்ம சங்கடங்களிலும் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பாம்பு உங்களை கண்டு ஓடி ஒளிவது போல் அல்லது அதை நீங்கள் அடித்து கொள்வது போல் கனவு கண்டால்
நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமலேயே உங்களுடைய எதிரிகள் தாமாகவே வீழ்ச்சி அடைவார்கள். சமூகத்தில் உங்களுக்கு ஒரு புதிய அந்தஸ்து ஏற்பட போகிறது. அதை நிலையாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் இப்போது உங்களிடம் இல்லாத சில தகுதிகளை இனிமேலாவது தேடிக்கொள்ள வேண்டும். ஒரு பாம்பு உங்களை கடித்து விட்டது போல் கனவு கண்டால் எது நடக்கக்கூடாது என்று நீங்கள் நெடுநாட்களாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது நடந்து விடப் போகிறது. ஆனால் அதன் விளைவுகள் நீங்கள் அஞ்சியது மாதிரி இருக்காது. அதற்கு நேர்மாறாக மிகவும் நன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆகையால் இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் ஒரு விரியன் பாம்பை கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் உடம்பை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தவறான பழக்க வழக்கங்களையெல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டும். ஆரோக்கிய விதிகளை அக்கறையோடு கடைபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் வீழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு இடம் கொடுக்காமல் எச்சரிக்கையாய் நடந்து கொள்ளுங்கள். கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் 1 வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு 1 மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி, கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது. அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும். பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது.